Am I audible? இன்னைக்கு நாம பேரா ஜம்பிள் பார்க்க போறோம். தி பேரா ஜம்பிள் அப்படிங்கிறது ஒரு பேராகிராஃபை டிஃப்ரெண்ட் சென்டென்சஸா பிரேக் பண்ணி அதுல அந்த பிரேக் பண்ண சீக்வன்ஸை அவங்க அந்த கொடுத்துருக்கிற ஹோல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் நாம் படிக்கணும். படிக்கும்போது ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணிக்கணும். அந்த ஐடியாவை வச்சு தான் நம்மளுடைய சென்டென்ஸ் சீக்வன்ஸ் ப்ளஸ் ஆர்டரை நாம் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேல் நாம் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு தான் நம்ம ஆன்சருக்குள்ளே போகணும். அதாவது ஆன்சரை ஃபைனலைஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய அந்த சீக்வன்ஸில் நம்மளுக்கு லாஜிக் அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த லாஜிக்கும் கரெக்டாக வரணும். நம்ம லாஜிக் சொல்ற சென்டென்ஸை செகண்ட் சொல்ற சென்டென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கணும். தென் ஃபாலோ இருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கணும். இப்போ இது எல்லாமே ஒரே சென்டென்ஸ்ல வந்துடாது, ஒரே மாதிரி வராது. இப்போ நான் சொன்ன எல்லாமே ஒவ்வொரு டைப், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு சென்டென்சஸ்ல வெளிப்படும். அப்போ நாம இது அத்தனையும் பார்த்து தான் இதை நாம ஆன்சரை ஃபைனலைஸ் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. Among the biggest implications of the coming drop, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பி படிச்சனையும் நம்மளுக்கு எதுவும் தெரியாது. ஒரு 3 சென்டென்ஸ் ஆச்சும் நம்ம படிக்கணும். China's population is shrinking faster than expected. Right, it is about China. According to the Chinese Academy of Social Sciences, the long anticipated population decline will start in 2027. Over the past 40 years, companies benefited from the seemingly endless scale of the Chinese workforce. Now that era is drawing to close and the companies need to prepare for a shrinking talent pool. இப்போ நம்மளுக்கு ஒரு ஜெனரல் ஐடியா கிடைக்குது about Chinese population and its talent pool, and the companies benefited from the population and its talent pool. இதை ஒரு ஸ்டடி கொடுத்துருக்காங்க. அதை நாம ஃபர்ஸ்ட் எந்த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்ம சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்போ கொடுத்துருக்கிறதுலயே நம்மளுக்கு எது பிகினிங், ஜெனரல் பிகினிங் அப்படின்னு நம்ம பார்க்கணும். பாருங்க, பி அமாங் த பெஸ்ட் இம்ப்ளிகேஷன்ஸ். இல்ல, அமாங் வந்துட்டாலே அது ஒரு கனெக்ஷன், அதாவது அது எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ அது கிடையாது. Chinese population is shrinking faster than expected. Right, இது ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். According to the Chinese Academy of Social Sciences இல்ல, ஏன்னா இது ஒரு சென்டென்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுது, அதுவும் இல்லை. ஃபாலோ அப் எக்ஸ்பிளனேஷன். Over the past 40 years, companies benefited from the seemingly endless scale of the Chinese workforce. Q, yes, இந்த ரெண்டும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வர மாதிரி தெரியுது. டி பாருங்களேன், now that era is இல்ல, இது ஒரு ஃபாலோ அப் சென்டென்ஸ். அப்போ Chinese population is shrinking faster than expected. According to the Chinese Academy of Social Sciences, the long anticipated population decline will start in 2027. Over the past 40 years, companies benefited from the seemingly endless scale of Chinese workforce.
Now that era is drawing to close and companies need to prepare for a shrinking talent pool. Among the biggest implications of the coming drop in population is the end of the plentiful labor. பாருங்க, இப்ப நாம திரும்ப திரும்ப ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு படிக்கும்போது இது எது வருது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ன நான் டீடைல்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நெக்ஸ்ட்ல இருந்து நாம ஷார்ட்டா போயிடணும். பாருங்க, Q is the first one. Q is the first one. Q என்ன இருக்கு? PQ. Chinese population is shrinking faster than expected. ரைட், உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஜெனரல் இது. அடுத்தது பாருங்க, இதனுடைய ஃபாலோ அப் என்னவா இருக்கும்? According to the Chinese Academy of Social Sciences, the long anticipated population decline will start in 2027. Okay. Over the past 40 years, companies benefited from the seemingly endless scale of Chinese workforce. பாருங்க, according to the Chinese Academy of Social Sciences, இதுதான் நம்மளுக்கு அடுத்த வரக்கூடிய ஃபாலோ அப் ஸ்டேட்மெண்ட். புரியுதா? அது எக்ஸ்பிளனேஷன் பண்ற மாதிரி இருக்கு. பாருங்க, சைனீஸ் பாப்புலேஷன், அடுத்த சென்டென்ஸ் வந்து இது யார் சொல்றா? அந்த அகாடமி. அதுக்கு அடுத்தது தான் நம்ம என்ன பண்றோம்? over the past 40 years அப்படிங்கிற சென்டென்ஸ் வருது. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு which of the following would be the fifth statement after rearrangement? அப்போ நீங்க you must take a pen and make a note of the sequence. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து Q பார்த்தோம், செகண்ட் வந்து பார்த்தோம்னா R பார்த்துட்டோம், அடுத்தது S பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது அவன் என்ன கேட்கிறான்னா ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்கிறான். அப்போ அதுதான் வந்து கடைசி ஸ்டேட்மெண்ட். பாருங்க, சைனீஸ் பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட், அக்கார்டிங் டு த சைனீஸ் அகாடமி செகண்ட், எஸ் அதாவது ஓவர் த பாஸ்ட் 40 years தேர்டு, now that era is coming to close fourth, fifth, among the biggest implication of the coming drop in population is the end of plentiful labor. புரியுதா? இந்த எல்லா சென்டென்ஸையும் அது எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதான் among the biggest. அவன் அதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிற அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபைனலா ஒரு பெரிய இம்பாக்ட் என்னன்னா end of plentiful labor. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எப்படி நாம ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக்கப் ஆன டிஸார்டர்டு பேராகிராஃப் நாம அரேஞ்ச் பண்ணணும், எந்த சீக்வன்ஸ் வச்சு எப்படி ஐடியாவை ஃபார்ம் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பேரா ஜம்பிள். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், ரைட்? இதை வச்சுட்டு நீங்க ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பாருங்க. Which of the following statements will be third after rearrangement? Humans might be somewhere in between. இல்ல. For example, இல்ல. பாருங்க, for example, some songbirds called closed-ended learners can learn. Just a minute, students. Be somewhere, right? அது கிடையாது. For example, இல்ல. Some songbirds
called closed-ended learners can learn only பாருங்க some songbirds அப்படின்னு ஆரம்பிக்குது. அதுவும் கிடையாது. இன் கான்ட்ராஸ்ட், அப்போ அது இதுக்கு முன்னாடி சொன்னதை அதை அப்படியே நெகேட் பண்ணி ஆப்போசிட்டா சொல்லு, அதுவும் இல்லை. ஓகே, songbirds have evolved to be incredibly diverse. Their song ranges from simple to complex and their song learning process are similarly divergent. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்று அந்த ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப ஜெனரல் ஓவர்வியூ இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எது வருது? சாங் பேர்ட்ஸ் have evolved to be incredibly diverse. சரியா? அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ என்ன, அதாவது பாடும் பறவைகள், அதான் சாங் பேர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க, அது வந்து டைவர்ஸா இருக்கு. சிலது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் அண்ட் தேர் சாங் லேர்னிங் ப்ராசஸ் ஆர் சிமிலர்லி டைவர்ஜென்ட். அது ரொம்ப அதனுடைய ப்ராசஸே வந்து நீங்க ஒரு லிமிட்டுக்குள்ள அடக்க முடியாது. அப்போ அதுக்கு அடுத்தது என்ன சொல்ற, க்ளோஸ் கேன் ஒன்லி லேர்ன் சாங் ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். இது வந்து க்ளோஸ்ட்-எண்டட் லேர்னர்ஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் மேல பாருங்க, ஜீப்ரா ஃபின்ச்சஸ் மஸ்ட் பெர்ஃபெக்ட் தேர் சாங் பை they are 90 days old. ரைட். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கான், மொத்தம் 3 கண்டுபிடிச்சாச்சு இப்போ. அதாவது டி ஆர் கியூ, ஆருக்கு கியூ எக்ஸாம்பிள், இன் கான்ட்ராஸ்ட் அதாவது க்ளோஸ்ட்-எண்டட் லேர்னர்ஸ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கியூ, அதுக்கு அடுத்தது open-ended learners, அப்ப in contrast ஆப்போசிட்டா அப்படியே like European starting have long learning windows, அதுக்கு வந்து அந்த லேர்னிங் சைக்கிள் அப்படிங்கிறது ரொம்ப லாங். ரைட். அடுத்தது பாருங்க, அப்போ நம்மளுடைய சீக்வன்ஸ் படி பாத்தீங்கன்னா டி ஆர் கியூ எஸ், சரியா? அடுத்தது பி. அப்ப பாருங்க, which of the following statements will be third after rearrangement? அப்ப எது தேர்டு? Q. ஃபோர்த்துக்கு வந்து A ஆன்சர், சரியா? அடுத்தது பாருங்க, which of the following statements will be fourth after rearrangement? fourth பாருங்க, fourth வந்து என்ன, நம்ம T ஃபர்ஸ்ட் பார்த்தோம், R Q 3 எஸ், அப்போ டி. ஃபிஃப்த்துக்கு டி. ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுதா உங்களுக்கு நாம எப்படி இதை ஐடென்டிஃபை பண்றோம்னு? இதுல இந்த இப்போ நான் சொன்ன இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ்லயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இதை கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் இதை பார்த்துடலாம். யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? என்னை ஃபாலோ பண்ண முடியுதா உங்களால? இது எப்படி நாம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு? சிக்ஸ்த் ஒன். இப்போ சிக்ஸ்த் ஒன்னுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, a set of 7 statements is given out, of which first and the fourth statements are fixed. பாருங்க, இப்போ இந்த மாதிரியான இதுக்கு நம்ம அந்த டைரக்ஷன்ஸ் நல்லா படிச்சிடணும். அப்ப நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஃபிக்ஸட், அவன் கொடுத்துருக்கிறது அது மாறாது. அண்ட் the rest are jumbled. ஸோ மீதி இருக்கிறத கண்டுபிடிச்சு நாம நம்மளுடைய ஆன்சர்ஸை கொடுத்துடணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த்னா டி. Surprisingly, for 2 countries in the middle of the trade war, the space agencies of America and China have indicated that they may be entering a new age of cooperation. என்ன சொல்றான்? Surprisingly for 2 countries in the middle of a trade war.
the space agencies of America and China have indicated that they may be entering a new age of cooperation. அதாவது அமெரிக்காவும் சைனாவும் they are entering now a new age of cooperation now. அத அவங்க சொல்றாங்க after a trade war. இது கரெக்ட். அடுத்தது such an expansive அப்படின்னா விரிவாக்கம், எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா அதிக செலவீனம். ஒரே ஒரு எழுத்து தான் மாறுது, ஏ இ. ப்ராஜெக்ட் மே வெல் பி பியாண்ட் த ரிசோர்சஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ். ஓகே. மோர் ஓவர் பாருங்க, இந்த சென்டென்ஸ் கனெக்ஷன் மோர் ஓவர் அப்படின்னா இன் அடிஷன் அப்படின்னு அர்த்தம். இதை எழுதிக்கிங்க. மோர் ஓவர்னா இன் அடிஷன். இன் அடிஷன் setting up a human colony on the moon. In addition, setting up a human colony on the moon would be a significant step beyond landing a man on the moon. Beyond landing a man on the moon. அதாவது ஒரு significant step என்னங்கிறது அங்க போய் இறங்கிறது தான். The NASA administrator James Brightstein has said that this kind of collaboration is in the interest of all humanity. This would grant congressional approval. Right. இப்போ பாருங்க, நாம ஃபர்ஸ்ட் ஏ படிச்சோமா, அவங்க வந்து நியூ ஏஜ் ஆஃப் கோஆபரேஷன் அப்படிங்கிறாங்கன்னு. அடுத்ததுக்கு எக்ஸ்பிளனேஷனா வருது பாருங்க. This would be a remarkable U-turn for the US which in 2011 banned. ரைட்டா? அதை ஃபாலோ பண்ணி அப்படியே இந்த ஸ்டேட்மெண்ட் வருது பாருங்க. This month there was a data collaboration with the NASA when Chinese became the first country to land a probe on the dark side of the moon. Humanity would indeed benefit from an internationalist spread in space. Simple. USA, China, space அவங்களுக்கு ஆல்ரெடி ட்ரேட் வார் இருக்கு. இருந்தாலும் இப்போ ஸ்பேஸ் ஏஜென்சில அவங்க வந்து ஒரு கோஆபரேஷன் பண்ண போறாங்க. இது ஆல்ரெடி சைனா வந்து பாத்தீங்கன்னா டார்க் சைட் ஆஃப் த மூன்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. நம்மளுக்கு அவன் என்ன கேட்டிருக்கான், ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் கேட்டானா அதுல சர்ப்ரைசிங்லி ஃபார் 2 countries அவன் கொடுத்துட்டான் நம்மளுக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. கொஸ்டின் பாருங்க, which of the following statement, 6th one, which of the following statement will follow A after rearrangement? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏவுக்கு அடுத்தது என்ன? நீங்க கரெக்டா ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமேல ஏக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, அதைத்தான் அவன் அப்படி கேட்டிருக்கான். நீங்க உடனே வந்து நீங்க அங்க ஏவே போட்டக்கூடாது. புரியுதா? அதாவது ஏக்கு அடுத்தது வரக்கூடியத போட்டக்கூடாது. என்ன கொஸ்டின்ல அங்க கொடுத்துருக்கிற மாதிரியே போட்டக்கூடாது. அவதான் நம்மளுக்கு பி அப்படின்னு அவன் ஆப்ஷன் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்துருக்கான். அவன் என்ன கேட்டிருக்கான், ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமேல எது வரும் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப கரெக்ட் ஆப்ஷன் ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமேல நம்மளுக்கு வந்து பாருங்க, இப்ப நாம ஏ கண்டுபிடிச்சாச்சு. such an expansive and expensive அது வராது. moreover, in addition, right? in addition, moreover, setting up a human colony on the moon would be a significant step beyond landing a man on the moon. Okay, அடுத்தது, this would be a remarkable U-turn for the US which in 2011 banned NASA from cooperation with the Chinese state without prior congressional approval. Right. இப்ப பாருங்க, நம்மளுக்கு ஏஜ் ஆஃப் கோஆபரேஷன் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது
this month there was a data collaboration இல்ல humanity இதான் கடைசியான சென்டென்ஸ். ஓகே, அப்ப நம்மளுக்கு சி இங்க இடத்துல எக்ஸ்பிளனேட்டரியா கரெக்டா வருது பாருங்க. இன் அடிஷன் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த நியூ ஏஜ் ஆஃப் கோஆபரேஷன் இன் அடிஷன் setting up a human colony on the moon would be a significant step beyond landing a man on the moon. This would be a remarkable U-turn for the US, which in 2011 banned NASA from cooperation with the Chinese state without prior congressional. சரியா? நம்மளுக்கு ஃபாலோ அப் ஆகி வருதா பாருங்க. அப்ப 6th ஒன்னுக்கு வந்து நம்மளுக்கு என்ன வருது, சி. சரியா? அடுத்தது அவன் கேட்டான் ஏ பி சி. Which of the following statements will follow C after rearrangement? Which of the following statements will follow C after rearrangement? அப்ப 7th one பாருங்க. செவன்த் ஒன்ல அவன் என்ன சொல்றான், சிக்கு அப்புறமேலு ஃபாலோ ஆகக்கூடிய ஸ்டேட்மெண்ட். பாருங்க, இந்த இடத்துல அவன் கொஸ்டினையே நம்மளுக்கு எப்படி கேட்டிருக்கான் பாருங்களேன். அதாவது இந்த இடத்துல நீங்க கொஸ்டினை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். Which of the following statement will follow A after rearrangement? அதாவது அவன் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு நம்மளுக்கு கேட்கல. அதாவது நீங்க ஏக்கு அடுத்தது என்ன வரும், அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஆனா 7th கொஸ்டின் பாருங்களேன். Which of the following statement will follow C after rearrangement? அப்ப இந்த இடத்துல C என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதே நாம என்ன கண்டுபிடிக்கல. இந்த இடத்துல நாம C வந்து எத்தனாவதா ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னு நாம என்ன கண்டுபிடிக்கல. அப்போ இந்த ஆர்டரை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரணும். பாருங்களேன், moreover setting up a human colony on the moon would be a significant step beyond landing a man on the moon. அடுத்தது such an expansive, அது சொல்றாங்களா, ஒரு ஹியூமன் காலனியவே நாம மூன்ல வைக்கணும். அவ்வளவு பெரிய ஒரு எக்ஸ்பான்சிவ் அண்ட் எக்ஸ்பென்சிவ், அங்க வந்து ஒரு காலனியே வைக்கணும்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம், அது ரொம்ப செலவு அதிகமான விஷயம். ப்ராஜெக்ட் மே பி வெல் பியாண்ட் த சோர்சஸ் வந்துச்சு அவங்களுக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் ஃபாலோ சி ஆஃப்டர், அப்போ பி. அப்ப 7th ஒன்னுக்கு ஆன்சர் என்ன, ஏ. ஸ்டூடெண்ட்ஸ் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்க்க questions வந்து pretty it's confusing. அடுத்தது அவன் என்ன கேட்கிறான், this would be a remarkable U-turn for the US which banned congressional approval. Second statement. அடுத்தது அவன் என்ன கேட்கிறான்னா, which of the following statements will follow C after rearrangement? இப்போ C, அப்போ நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஃபோர்த் அப்படிங்கிற ஆர்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்ததுதான் நாம என்ன பண்றோம், such an expansive அப்படிங்கிறத பாக்குறோம். Just a minute. If A and B are the first and the fourth sentence respectively after
rearrangement, which is the sixth sentence after rearrangement. நீங்க வந்து எது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க, ரைட்? இஃப் ஏ அண்ட் பி ஆர் த ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். சரியா? பாருங்க, நான் ஆர்டர் மறுபடியும் சொல்றேன். ஏ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, இ செகண்ட். சரியா? இ வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி பி வந்து ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். அப்போ சி வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஆர்டர் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஏ ஃபர்ஸ்ட், இ செகண்ட், சி தேர்டு, பி ஃபோர்த்து. சரியா? இப்போ ஏ அண்ட் பி, the first and the fourth sentences respectively after rearrangement, which is the sixth sentence after rearrangement. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் நம்மளுக்கு வந்து மொத்தம் எத்தனை சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க? ஏ பி சி டி இ எஃப் ஜி, மொத்தம் 7 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப அதுல அவன் என்ன கேட்கிறான்? சிக்ஸ்த் எது அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்கிறான். அப்ப மொத்தம் நாம இப்ப 4 கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்க, which collaboration with NASA when China became the first country to land a probe on the dark side of the moon. Humanity would indeed benefit from an internationalist space spirit in space. There was a, இதுதான் வந்து நம்மளுக்கு sixth statement. This month there was a data collaboration with NASA when China became the first country to land a probe on the dark side of the moon. Right. அடுத்தது, if A and B are the first and the fourth sentence. Okay, 8th முடிச்சாச்சு. அடுத்தது, which of the following statements will follow D after rearrangement? Rearrange the following sentences A, B, C, D, E and F to make a meaningful paragraph. Alright. இப்போ, however, while reading, they would not know when to pause and what to emphasize, right? Since then, their use has been regularized and the punctuation rules have been followed by all. In earlier days, people learned by reading out aloud, but not every day used the same punctuations for the same thing. To address this problem, various signs depicting various punctuations were introduced. Thus, firmer guidelines regarding punctuations were framed so that everyone used them in a similar way. Since then, their use has been regularized and the punctuation rules have been followed by all. Simple. அதாவது punctuation rules எப்படி கொண்டு வந்தாங்க, அது பிகினிங்ல எப்படி இருந்துச்சு, அது எதனால ஒரு ஃபர்ம் கைடன்ஸ், அதாவது ஒரு இதுதான் கான்கிரீட் ரூல் அப்படின்னு எப்படி உருவாச்சு, தென் எப்படி அதை ஃபாலோ பண்ணாங்க பாருங்க. இப்போ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்ல பாருங்க, however A கிடையாது, B since then there கிடையாது, C in earlier days people learnt by reading aloud, C ஒரு ஜெனரல் வியூ ஸ்டேட்மெண்ட், C மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, but now
but not every day used the same punctuation for the same thing. கிடையாது. To address this problem, இதுவும் கிடையாது. Thus firmer guidelines, right? அப்ப நம்மளுக்கு வந்து C is the first statement. C is the first statement. In earlier days, people learned by reading aloud. Right. இதுக்கு அடுத்தது however, second sentence பாருங்க, ஒன்னா B வரணும் அல்லது A வரணும். சாரி, D வரணும் அல்லது A வரணும். செகண்ட் சென்டென்ஸா. In earlier days, people learned by reading out loud. However, while reading, they would not know when to pause and what to emphasize. To address this problem, right? அப்ப நம்மளுக்கு வந்து however வரல. loud இதுதான் ஃபர்ஸ்ட், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட் இது பாத்தீங்கன்னா however while reading aloud they would not know when to pause and what to emphasize. சரியா? இது வந்து நம்மளுக்கு செகண்ட் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாயிருக்கு. ரைட். அடுத்தது இப்போ இது ஒரு ப்ராப்ளமா நம்மளுக்கு வருது. however while reading they would not know when to pause and what to emphasize. Right. To address this problem, various signs depicting various punctuations were introduced. சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் C, அடுத்தது A செகண்ட் ஆர்டர், அடுத்தது தேர்டு வந்து என்ன E, அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்றதுக்கு வேரியஸ் பங்க்சுவேஷன்ஸ், வேரியஸ் டைம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஆனா பட் நாட் எவ்ரிடே யூஸ் த சேம் பங்க்சுவேஷன் ஃபார் த சேம் திங். அவங்க ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணாங்க, ரைட்? ஆனா அவங்க என்ன ஆயிடுச்சு, ஒரே நாள், அதாவது ஒரு நாள் மாதிரியே எல்லா நாளும் ஃபாலோ பண்ணல. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, thus firmer guidelines regarding punctuations were framed so that everyone used them in a similar way. Since then their use has been regularized and the punctuation rules have been followed by all. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆர்டர் நோட் பண்ணிக்கிங்க. C first, A second, E third, E third. ரைட். இப்போ நாம 13th போங்க. அங்க கேட்டிருக்காங்க பாருங்க, which of the following sentence should be the first after rearrangement. அப்ப நம்மளுக்கு வந்து C தான் அது. சரியா? பாருங்க, 13th C ஃபர்ஸ்ட் வந்துருச்சா? அடுத்தது 11க்கு தேர்டு, 11க்கு தேர்ட்னா E. இப்ப இதுல கடைசியா என்ன, கடைசியா எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி பங்க்சுவேஷன்ஸ் ஃப்ரம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நம்மளுக்கு கடைசி ஸ்டேட்மெண்ட். பாருங்க, thus firmer guidelines
regarding punctuations were framed so that everyone used them in a similar manner. Okay, இதுக்கு அடுத்தது since then their use has been regularized and the punctuation rules have been followed by all. பாருங்க, F ஃபாலோ பண்ணி B வருது, B ஃபாலோ பண்ணி F இல்ல. அப்போ ஒரு ஃபர்மர் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணாங்க, அதுல இருந்து எல்லாரும் ரெகுலரைஸ் ஆகி பங்க்சுவேஷன் ரூல்ஸ் ஹவ் பீன் ஃபாலோடு பை ஆல். அப்போ 12th வந்து என்ன ஆன்சரு? பி. பி ஆப்ஷன் வருது. பி இருக்கிற ஆப்ஷன் எங்க? டி. அப்ப 12th வந்து டி. டுவெல்த்துக்கு ஆன்சர் டி. ஓகே, which of the following? ஓகே, 11, 12, 13 முடிச்சாச்சு. பேராகிராஃப் பாருங்க, இதுல அவங்க ஃபர்ஸ்ட் வந்து most people lump doctoral students into the same category as undergrads or students in professional schools such as law or medicine. Which of the following statements will follow D after rearrangement? ஓகே, இது ஃபுல்லா நான் ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம். Most people probably lump doctoral students into same category. Okay, while graduate students are compensated for their work by supervising professor, their salaries substantially lag what the open job market would offer to people with their qualification. In the STEM fields as well as many other fields, graduate students are really hardly students at all. ரைட், சி வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்டரி பிகினிங் மாதிரி தெரியுது. Instead, they are dedicating often over 60 hours a week towards performing a cutting-edge research and writing for 4 years of preparing for written exam, taking courses or doing any of this. Okay, the reality is their lifestyle and natures of their works are fundamentally different. அப்போ நம்மளுக்கு வந்து சிம்பிளா தெரியுது, எடுத்தனையும் சி தான் ஃபர்ஸ்ட். In the STEM fields as well as many other fields, graduate students are really hardly students at all. சரியா? சி தான் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட். இவங்க வந்து இங்க ஹைலைட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஜஸ்ட் அ மினிட், இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் எதுவும் கொடுக்கல. அப்போ we shall take இருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு நாம் இதை போவோம். either we should take A as the first fixed or C as the first one. The first and the last part of the sentence are numbered 1 and 6. The first and the last. Okay. The rest of the sentence is split into 4 parts. P, Q, R, S. These 4 parts are not given in their proper order. Right. Rearrange that. Okay. With the improvement. பாருங்க, முதல்ல இது வரைக்கும் சென்டென்சஸ் பேராகிராஃப்ல இருந்து சென்டென்சஸ் கொடுத்தாங்க. இப்போ ஒரு சென்டென்ஸை பிரேக்அப் பண்ணி பார்ட்ஸா கொடுத்துட்டாங்க. With the improvement, there is also the growing incidence in technology of cyber crimes.
with the improvement, simple, with the improvement there is also the growing incidence. Okay, simple, yes. With the improvement in technology, yes. With the technology there is also the growing incidence of cyber crimes. அப்போ yes, PQ or இங்க இருக்கு நம்மளுக்கு SPQR 16th ஒன்னுக்கு C பாருங்க. with the improvement in technology there is also the growing incidence of cyber crimes. Right. அடுத்தது, an outstanding feature of his century has been என்னென்ன இருக்கு, has meant greater political power. இது கடைசி sentence. okay, the century has been an outstanding future of this century has been of his century has been okay has been the improvement of the income and the greaterment of the has been the living conditions of the working man leading to the improvement of the income and greater security and education, which has mean a greater political power. Has been living conditions of the working man leading to the improvement of the income and the greater security and education, which has meant the greater political power. அப்ப 17க்கு A பாருங்க, PSQR போட்டீங்கன்னா கரெக்டா வருது. அடுத்தது, yet so few of us have to get to know of this land. okay, yet so few of us have in a we have in a something அப்பங்க noun வரணும். we have the time or the means to break through the narrow walls of daily routine that enclose out lives to get to know this land. Yet so few of us have the time or the means. The time or the means. Okay, QS, to break through the narrow walls of daily routine that encloses out lives to get to know this land. அப்ப 18th one பாருங்க, QSPR R 18க்கு A. ஓகே, அடுத்தது பாருங்க, அவன் ஃபர்ஸ்ட் since this is a non-direction statements, I'll refer until the 19th in the 14, 15 இது இருக்கு இல்லையா, I'll just ஏன்னா இது கொஞ்சம் டிரெக்ஷன்லெஸ்லாம் இருக்கு, அதனால நம்ம அதை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதை ரெஃபர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றத. ஓகே, நோ நீட் டு ரெஃபர், ரைட், நம்மளுக்கு தான் இங்கே ஆல்ரெடி இருக்கே. ஃபர்ஸ்ட் அண்ட் 6th ரைட்,
அந்த டைரக்ஷன்ஸ் தான் இதுவும். Right. There are many advertisements which do not amuse, but which do amuse, but do not even begin to set the cash tillings ringing. There are indications that in substituting the hard sell for a more entertaining approach, some agencies have rather thrown out the baby with the bathwater. பாருங்க, சிம்பிளா இருக்கு. சி, BADC இதுதான் இதுக்கு ஆப்ஷன். 19th ஒன்னுக்கு சி. க்கு according to recent research, the critical period for developing language skills is between the ages of 3 and 5.5 years. Her comprehension of language is therefore very high. Okay. According to recent research, the critical period for developing language skills is between the ages of 3 and 5.5 years. Right. 3 to 5.5 வயசு இதுக்குள்ள. இதுதான் வந்து the critical language, அதாவது development of language skills, the period. The read to child already illa children who are read to in these years have a far better chance of reading well in school, indeed of doing well in all their subjects. Right. This correlation is far and away the highest it found between the home influences and the school success. This correlation is far and away the highest it found between home influences and school success. Right. B, D, C. And the reason is actually quite simple. The read to child already has a larger vocabulary and a sense of grammar and a sentence structure. Her comprehension of language is therefore very high. பாருங்க, 20th ஒன்னுக்கு D, அதாவது BDCA இதுதான் சீக்வன்ஸ். எப்படி 3.5 years children who are read to in this, யாரெல்லாம் வந்து 3 to 5.5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு படிச்சு காமிக்கிறாங்களோ, ரெட் டு அப்படின்னு அர்த்தம். இன் திஸ் இயர்ஸ் அவங்களுக்கு வந்து பெட்டர் சான்ஸ் ஆஃப் ரீடிங் வெல் இன் ஸ்கூல், இன்டீட் ஆஃப் டூயிங் வெல் இன் தேர் சப்ஜெக்ட்ஸ். எந்தெந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து 3 to 5.5 வயசுக்குள்ள நாம லாங்குவேஜ, அதாவது எதையாவது படிச்சு காமிக்கிறோமோ அவங்க நல்லா ஸ்கூல்ல பெர்ஃபார்ம் பண்றாங்களாமா. The correlation ஏன் அப்படின்னா is far and away the highest it found between the home influences and the school success. ஹோம்ல எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, ஸ்கூல்ல எப்படி சக்சஸ் ஆகுது. BD, அடுத்தது C. And the reason is actually quite simple. And the reason is actually quite simple. எப்படி? The read to child, யார் யாரெல்லாம் படித்து காட்டப்பட்ட சைல்டு, அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த vocabulary நிறைய கேட்டு மனசுல பதிஞ்சிருக்கு. இதுதான் வந்து இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட். சிம்பிளா வருது பாருங்க. இப்படி நம்மள இந்த ஃபிக்ஸட் கொடுத்துட்டானாவே நாம அடுத்தது என்ன வருது அப்படிங்கிறத இந்த ABCD இந்த ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறத வச்சு நாம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, அந்த சீக்வன்ஸ் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல வச்சே நாம இது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்ப நான் வந்து 18, 19, 20 இந்த 3க்குமே இந்த மெத்தட ஃபாலோ பண்ணியிருக்கேன். பாருங்க, 19க்கு வந்து எப்படி ஃபர்ஸ்ட் அண்ட் 6 கொடுத்துட்டான், அப்ப செகண்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சி நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் சி பாக்குறோம். there are many advertisements which do not amuse. இல்ல, அதாவது டைரக்டா எது நம்மளுக்கு படிச்சு இங்க கொடுத்திருக்கிற C, B, AD
இதுல எது கரெக்டா வருதோ அதுக்கு அடுத்தது படிச்சா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரைட், இதுதான் சிம்பிள் ட்ரிக். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு இப்போ நம்ம சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.